अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிஜரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய ஸ்ரீ பாதுகைகளை குறித்து ஓரிரவிலே 1000 ஸ்லோகங்களை கொண்ட ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்கிற அற்புதமான ஸ்தோத்திரத்தை வேதாந்த தேசிகன் அருளி செய்துள்ளார். ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் பாதுகையினுடைய பெருமைகள் விளக்கப்படுகின்றன. இன்றைய தினம் முதலிலே 375வது ஸ்லோகத்தை அனுபவிக்கிறோம். பராக பத்ததி என்ற அந்த பாதுகா தூளியினுடைய பெருமையை சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் இந்த பத்ததியிலே அமைந்திருக்கின்றன. இந்த 375வது ஸ்லோகத்திலேயும் என்ன தெரிவிக்கிறார்? ஸ்ரீ ராமபிரானுடைய பாதுகையிலிருந்து புறப்பட்ட தூளிகள் அது கல்லாயிருந்த அகலியை பெண்ணாக்கின. அதே தூளிகள் அடியவர்களுக்கு என்ன செய்கின்றன என்றால் அது அடியவர்களுக்கு இந்த உலகியல் ஆசைகளை ஒழித்து விடுகின்றன என்று அப்படி தெரிவிக்கிறார். பரிணதி மகடோராம் பிராப்தயா யத் பிரபாவாத் அலபத சிலயாஸ்வான் கௌதமோ தர்மதாரான் புனருபஜனி சங்கா வாரகம் பாதுகே தத் பிரசமயதி ரஜஸ்தே ராகயோகம் பிரஜானாம். முதல்ல பாதுகையானது அந்த கடினமான கல்லாயிருந்த ஒரு அகல்யைக்கு அந்த கடினத்தன்மையை போக்கி மென்மையான பெண்ணாக அதை ஆக்கினது. அதை சொல்லுகிறார். பரிணதிம் அகடோராம் பிராப்தயா யத் பிரபாவாத், எந்த ஒரு பாதுகையினுடைய பிரபாவத்தினாலே அகடோராம் பிராப்தயா பரிணத்திம், அதாவது அகடோராம் பரிணத்திம், நல்ல கடோரம் இல்லாத மென்மையான ஒரு மாற்றத்தை, அதாவது கல்லானது கடுமையாக இருக்கிறது, அது பெண்ணாக ஆனால் மென்மையாகிறது என்று சொல்றார். அது பரிணத்திம் ஆலபத அடைந்ததோ, சிலையா ஸ்வான் கௌதமோ தர்மதாரான், கௌதமுடைய தர்மதாரம் தர்ம பத்தினி அவள் தன்னுடைய ஸ்வரூபத்தை ஸ்வாம் ரூபம் ஆலபத தன்னுடைய பெண் தன்மையை அவள் அடைந்தாள் என்கிறார். அதே தூளிகள் நமக்கு என்ன பண்ணுகின்றன என்று பார்த்தால் புனருபஜனி சங்கா வாரகம், மறுபடியும் இந்த உலகில் பிறத்தல் என்கிறதை தவிர்க்கிறது. அது புனர் உபஜனி சங்கா, மறுபடியும் பிறந்துதான் தீர வேணுமோ என்று ஒருவனுக்கு சங்கா ஐயம் ஏற்படுகிறது. அந்த சந்தேகத்தை அது போக்குகிறது. அந்த பாதுகே தத்து அது பிரசமயதி ரஜஹாதே ராகயோகம் பிரஜானாம். இந்த உலகியல் விஷயங்களிலே இருக்கக்கூடிய ஆசை இருக்கிறதே, அந்த ஆசையை தே ரஜஹா பிரசமயதி, உன்னுடைய பாதுகை, அதாவது பாதுகையான உன்னிடத்திலிருந்து வெளிவரக்கூடிய அந்த ரஜகா தூளிகளானவை நம்முடைய அந்த உலகியல் ஆசைகளை தவிர்த்து விடுகின்றன. உலகியல் ஆசைகள் தான் மறுபடியும் நம்ம இந்த உலகத்திற்கு பறக்கிறதுக்கு காரணம். அதனால இது என்ன பண்ணுகிறதுன்னா அந்த மறுபடியும் பிறத்தல் என்கிறதை நமக்கு தவிர்க்கிறதுக்கு என்ன வேணும்? உலகியல் விஷயங்களில் பற்றில்லாமல் இருக்க வேண்டும். அற்றது பற்றெனில் உற்றது வீடுயிர் என்பார் நம்மாழ்வார்.
அதனால என்ன பண்ணுகிறதுன்னா ராகயோகம், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய விஷயங்களிலே இருக்கக்கூடிய ஆசை அது எப்படிப்பட்டது? புனருபஜனி சங்கா வாரகம், அதுதான் நமக்கு மறுபிறப்பை தவிர்த்து கொடுப்பது. அப்படிப்பட்ட அந்த ராக யோகத்தை என்ன பண்ணுகிறது? அதாவது அந்த உலகியல் விஷயங்களிலே ஆசையை தேரஜகா பிரசமயதி, உன்னுடைய அந்த ரஜஸானது போக்கி விடுகிறது. எப்படி கடினமாயிருந்த கல்லை ஒரு மென்மையான பெண்ணாக ஆக்கிறதோ, அதே போல உலகியல் விஷயங்களிலே ஆசைப்பட்டிருக்கிற நெஞ்சை அது என்ன பண்ணுகிறது? மென்மையானதான ஆக்கி பகவானை நினைக்கும்படி பண்ணுகிறது, பகவானையே அடையும்படி பண்ணுகிறது. ஆஹா, அங்க கடினத்தன்மை போய் மென்மை வந்தார் போலே இங்கேயும் கூட தாழ்ந்த தன்மை போய் உயர்ந்த தன்மை வருகிறது. ரெண்டுத்துக்கும் எது காரணம்னு கேட்டார், அந்த பாதுகா தூளி தான் காரணம் என்பதைத்தான் இந்த ஸ்லோகத்தாலே மிக அழகாக தெரிவிக்கிறார். கௌதம தர்மதாரான் என்று கௌதமருடைய தர்மபத்தினிக்கு ஏற்பட்ட ஒரு சாபம், அந்த சாபத்தாலே அவள் கல்லாயிருந்தாள், அவளை பெண்ணாக்கியது, கல்லை பெண்ணாக்கியது. அதுபோல நம்முடைய கல் போல இருக்கக்கூடிய நம்முடைய நெஞ்சையும் அது என்ன பண்ணுகிறது? மிருதுவாக ஆக்கி பகவானையே நினைக்கும்படி பண்ணுகிறது என்று உயர்ந்த அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தார். அதற்கு அடுத்தபடியாக 376வது ஸ்லோகம். இந்த 376வது ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்? இந்த சரித்திரத்தை, அதாவது இந்த கல்லை பெண்ணாக்கிய சரித்திரத்தை, கௌதமருடைய பத்தினியான அகல்யை கல்லாயிருந்தாள், அவளுடைய மேலே தன்னுடைய திருவடிகளை வைத்தான். அப்பொழுது அந்த பாதுகையிலே இருந்த தூளிகள் அவள் மேலே விழுந்தபடியினாலே அவள் மறுபடியும் பெண்ணானாள் என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா? இந்த சரித்திரத்தை விஸ்வாமித்திர முதல்வர்கள் ராமாயண கதையை சொல்லுகிற பொழுதெல்லாம் இதை ரொம்ப நினைத்து ஆச்சரியப்படுகிறார்களாம். எப்படிப்பட்ட பிரபாவம் இது, எப்படிப்பட்ட ஒரு தூளியானது ஒரு கல்லை பெண்ணாக்கி விட்டதே என்ன, அந்த விஷயத்தை எல்லாரும் நினைத்து நினைத்து அப்படியே மகிழ்கிறார்கள் என்கிற அர்த்தத்தை தெரிவிக்கிறார். ரஜனி விகமகாலே ராமகாதாம் பட்டந்தஹ குஷிகதனய முக்யாஹ பாதுகே பாவயந்தே உபலசகல சக்தைஹி त्वत्परागैरकाण्डे ஜனித முனி கடத்ரான் தண்டகாரண்ய பாகான். அதாவது தண்டகாரண்ய பாகான் என்னால் தண்டகாரண்யத்திலே இருக்கக்கூடியவர்கள், தண்டகாரண்யம் என்கிற வனத்திலே வசித்துக் கொண்டிருந்தவர்கள். யார் அவர்கள்? குஷிகதனய முக்கியாக. குஷிகதனய முக்கியாக, குஷிகன் என்னால் அது விஸ்வாமித்திரருடைய தகப்பனாருடைய பெயர். அதனால தான் விஸ்வாமித்திரர் கூட கௌஷிகர் என்கிற பெயர் ஏற்பட்டது. குஷிகதனய முக்கியாக, அதாவது தண்டகாரண்யத்திலே வசிக்கின்ற முனிவர்கள், அதாவது விஸ்வாமித்திரர் முதலானவர்கள். அவர்களெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரஜனி விகமகாலே, இரவு போய் விடியற்காலை ஏற்படுகிறது அல்லவா, அந்த காலத்திலேயே எழுந்து என்ன பண்ணுவாளா? ராமகாதாம் பட்டந்தஹா, ராமனுடைய சரித்திரத்தை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ராமகாதாம் என்ன, வால்மீகி ராமாயணம் என்கிறது அந்த காலத்துல ஏற்படவில்லைன்னு சொல்லலாமா? பிற்காலத்தில் தான் ஏற்பட்டது, அவருக்கு பிற்பாடு. அதனால ராமனுடைய சரித்திரத்தை நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ராமகாதாம் பட்டந்தஹா, அப்படி நினைக்கிற பொழுது என்ன கிடைக்கிறது அவர்களுக்குன்னு கேட்டா, முதல்ல உபல சகல சக்தைஹி, அதாவது அந்த இது என்ன ஆகுதுன்னா கல்லினுடைய துணுக்குகளிலே சம்பந்தித்திருக்கிற தொத்பராகைஹி, உன்னுடைய தூளிகள், அதாவது இந்த தூளிகள் அதுல போய் சம்பந்தித்திருக்கிறது. அந்த அகல்ய கல்லாயிருந்த அகல்ய இருக்கிறாள் இல்லையோ, அந்த கல்லு மேலே போய் விழுகிறது. அது உபல சகல சக்தைஹி தொத்பராகைஹி, அது உன்னுடைய தூளி என்கிறார், பாதுகையினுடைய தூளி. அந்த தூளி அதைத்தான் என்ன பண்றான்னு கேட்டா இவா நினைத்து கொண்டிருக்கிறார்களாம். என்ன பண்றான்னு கேட்டா, அப்படி இருக்கிறவர்கள் அந்த தண்டகாரண்ய பாகான், இந்த தண்டகாரண்ய பிரதேசங்களை பாவயந்தே நினைக்கிறார்கள். இப்படியெல்லாம் தண்டகாரண்யத்தில் நடந்ததேன்னு கௌதம ரிஷி, அதாவது ரிஷி தண்டகாரண்யத்தில் இருந்தாருன்னு சொல்லலாம். ஆனால் தண்டகாரண்யத்தில் நடந்த இந்த ரிஷி நிகழ்ச்சியை ரிஷிகள் நினைக்கிறார்கள் என்றும் அப்படியும் அர்த்தம் கொள்ளலாம். அதனால என்ன சொல்றாருன்னா,
இப்படி அந்த கல்லிலே பதிந்திருந்ததே அந்த தூளிகள் அது என்ன பண்ணித்துன்னு கேட்டா இவருக்கு அந்த பத்தினியை மறுபடியும் உண்டாக்கி கொடுத்தது அந்த கௌதமருக்கு. என்ன அந்த சரித்திரத்தை அதை பாவயந்தே எப்பொழுதும் நினைக்கிறார்கள். அதாவது விஸ்வாமித்திரர் முதலான மகரிஷிகள் ராமனுடைய சரித்திரத்தை விடியற்காலையிலே அனுசந்திக்கிறார்களாம். அப்படி விடியற்காலையில அனுசந்திக்கிற பொழுது இந்த தண்டகாரண்ய பிரதேசத்திலே ஏதோ ஒரு சமயத்திலே அந்த தூளியானது பாதுகா தூளியானது கல்லிலே பட்டு அது அப்படியே ஒரு பெண்ணாக ஆக்கி விட்டதல்லவா, அதை நினைத்து நினைத்து பார்க்கிறார்கள். அப்படியே அவர்களுடைய மனம் அதிலேயே லயித்து போகிறது என்கிற அர்த்தத்தை அந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தார். அடுத்தபடியாக 377வது ஸ்லோகம். இதுல என்ன தெரிவிக்கிறார் என்னால் இந்த பாதுகா தூளி என்கிறது தேவலோகத்து காமதேனுவை போலே என்று தெரிவிக்கிறார். காமதேனுவுக்கு என்னென்ன உண்டோ அதெல்லாம் இந்த பாதுகா தூளிக்கும் உண்டு அப்படின்னு ஒரு அழகான அர்த்தத்தை தெரிவிக்கிறார். ஏறக்குறைய இது ஒரு ஸ்லேஷ ஸ்லோகம் போலே சொல்லலாம். சுபசரணி ரஜோபிஹி சோபயந்தி தரித்ரீம் பரிணித்தும் அதிரமணியான் பிரக்ஷரந்தி புமர்த்தான் பவசி புவனவந்தியா பாதுகே ரங்கபர்த்து சரணமுபகதானாம் சாஸ்வதி காமதேனு. காமதேனுவுக்கு முதல்ல என்ன பெருமைன்னு பார்ப்போம். அந்த ஸ்லோகத்துல ஒரே பதங்களை பாதுக தூளிக்கும் அன்வைக்கலாம், காமதேனுவுக்கும் அன்வைக்கலாம். முதல்ல அந்த காமதேனு சாஸ்வதி காமதேனு. காமதேனு எப்படிப்பட்டது? சுபசரணி ரஜோபிஹி சோபயந்தி தரித்ரீம். அது அதனுடைய குழம்புகளிலிருந்து உண்டாகக்கூடிய அந்த மாட்டினுடைய குழம்புல, காமதேனு என்கிறது ஒரு பசு, குழம்புகளில் இருக்கக்கூடிய தூளிகள் கூட என்ன பண்ணோம்னா உலகத்தை எல்லாம் நன்றாக பிரகாசிக்கும்படி செய்வான். தரித்ரீம் சோபயந்தி. அதுக்கு மேல இன்னொன்னு என்னன்னா பரிணத்தை ரமணியான் பிரக்ஷரந்தி புமர்த்தான். அந்த தூள் காமதேனு என்ன பண்ணும், யார் யார் என்னென்ன வேணும்னு கேட்கிறாளோ அத்தனை பேர்களையும் அவர்களுக்கு வேண்டிய அத்தனை புருஷார்த்தங்களையும் அது கொடுத்து விடும். இதுதான் காமதேனு பண்ணக்கூடிய காரியம். இப்போ அதே காரியத்தை இந்த பாத தூளி பண்ணுகிறது, பாதுகா தூளி பண்ணுகிறது. எப்படி பண்ணுகிறது? சுபசரணி ரஜோபிஹி. அதுல இருக்கக்கூடிய ரொம்ப புனிதமான அந்த பாதுகையில பதிந்திருக்கக்கூடிய அந்த ரஜோபிஹி நல்ல அந்த துகள்களாலே தூசிகளாலே என்ன பண்ணுகிறதுன்னா சோபயந்தி தரித்ரீம். இந்த தரித்திரி இந்த பூமியை நன்றாக விளங்க செய்கிறது. சோபயந்தி நல்ல சோபையோடு கூடியதாக இருக்கும்படி செய்கிறது. அந்த பாதுகா தூளியே என்ன பண்ணுகிறது? பிரக்ஷரந்தி புமர்த்தான் அதி ரமணீயான் பிரக்ஷரந்தி புமர்த்தான். மிகவும் உயர்ந்ததாக இருக்கக்கூடிய புருஷார்த்தங்கள் எல்லாவற்றையும் அது நமக்கு மிகவும், அதாவது பரிணதி ரமணீயான் புருஷார்த்தான், நமக்கு வேண்டிய புருஷார்த்தங்களை வேண்டிய சமயத்தில் அது கொடுக்கின்றதாக இருக்கிறது. பாதுகா தூளிக்கும் அந்த பெருமை உண்டு. இதெல்லாம் யாருக்கு கொடுக்கும் என்று கேட்டால் சரணமுபகதானாம். யார் சென்னை சரணமடைகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட சாஸ்வதமான ஒரு பேற்றை கொடுக்கிறது. அது சாஸ்வதி காமதேனு பவசி. நீ எப்படி ஆகிறாய்? ஒரு சாஸ்வதமான காமதேனு போலே நீ ஆகிவிடுகிறாய் அப்படின்னு சொல்றார். நீ புவனவந்தியா, பூலோக மொத்தம் அனைத்து மக்களாலும் வணங்கப்படுபவளா இருக்கக்கூடிய பாதுகே, புவனவந்தியா ரங்கபர்த்துகு பாதுகே, புவனமெல்லாம் வணங்கும்படியா இருக்கக்கூடிய ரங்கநாதனுடைய பாதுகையே, நீ அப்படி காமதேனுவை போல வேண்டிய புருஷார்த்தங்களை எல்லாம் கொடுக்கிறாய். இந்த உலகத்தை எல்லாம் நீ சோபையுள்ளதாக ஆக்குகிறாய். என்னே உன்னுடைய பெருமை என்று. அப்படி பார்த்தா என்ன தெரிகிறதுன்னா தேவலோகத்து பசுவான காமதேனு எப்படி இருக்கிறதோ அது போலத்தான் இந்த ஸ்ரீ பாதுகா தூளியும் இருக்கிறது என்று. அந்த காமதேனும் வேண்டியவர்களுக்கு வேண்டியவற்றை கொடுக்கிறது, இந்த பாதுகா தூளியும் எல்லா புருஷார்த்தங்களையும் கொடுக்கிறது. ஆனால் உலகத்திற்கெல்லாம் அது நன்மையை பயக்குகிறது, இதுவும் அதே காரியத்தை செய்கிறது என்று இப்படி பார்க்கிற பொழுது இந்த காமதேனு போலத்தான் இந்த ஸ்ரீ பாதுகை என்று அந்த அர்த்தத்தை தெரிவித்தார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமான் சவாசினே
சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.